மதிப்புக்குரிய வாழ்க்கை குறித்து we are going to finish it today. We are going to finish the series on highly valued life. We have been seeing different ideas where we can become highly valued. எப்படி நம்ம மதிப்புக்குரியவர்களாய் இருக்க முடியும் என்பதை பார்த்து வந்தோம். We saw that we can be trustworthy, being loyal, integrity. இன்றைக்கு நம்ம என்ன செய்தா நம்ம மதிப்புக்குரியவர்களாய் இருக்க முடியும் என்று நம்ம பார்க்க போறோம். One of the ways, another way is to become profitable. அதாவது பிரயோஜனம் கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறும்போது எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல we will become very highly valued and people will respect and covet us. அதாவது நம்மளுடைய டைமையோ நம்மளுடைய ஞானத்தையோ நம்மளுடைய ஐடியாஸையும் people ரொம்ப மதிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பிரயோஜனம் கொண்டு வர மாதிரி இருக்கும்போது வசனத்துல போட்டிருக்கிறது Isaiah chapter 48:17, I am the Lord your God, the Redeemer, who teaches you to profit. உங்களை பிரயோஜனமானதே வழி நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஸோ அவர் காட் அவருடைய கேரக்டரை நம்ம டீச் பண்ணும்போது அதை ப்ராஃபிட்டபிளா நம்ம இருக்கும்படியாக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியாதான் அவர் டீச் பண்ணுவார். He can never bring teachers into going into failure or loss. That is not the teachings of God. அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம எங்க இருக்கிறோமோ என்ன செய்யறோமோ அதுல நம்ம லாபத்தை கொண்டு வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கர்த்தர் நம்மளை ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ரொம்ப கவர்ட் பண்றவங்களா கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கை can see beautifully in the life of Jacob. But before that, let me share two ideas how we can become profitable. அப்படின்னு சொன்னாக்க not only like in a business, எல்லாரும் ப்ராஃபிட் என்ன உடனே பிசினஸ் யோசிப்பாங்க. I'm not talking about just business. It can be work, நம்ம வேலையில இருக்கலாம், or even it can be in our own home, நம்ம வீட்டுல இருக்கலாம். Wherever as a person, child of God நம்ம இருக்கும்போது when we keep on bringing profit, பிரயோஜனத்தை நம்ம கொண்டு வரும்போது definitely கூட இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு blessing ஆக இருக்கும். How can we become profitable? One idea is to toil very hard. அதாவது we have to work hard. நீதிமொழிகள் 14:23 in all labor, in all toiling hardல definitely there is profit. அதுல கண்டிப்பாக லாபம் உண்டு என்று சாலமன் ராஜா சொல்லுகிறார். So when we work hard, very diligently, நம்ம ரொம்ப கடினமாக உழைக்கும் போது அதுல பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்கும். நீங்க இந்த லைஃப் ஆஃப் ஜேக்கப், he was with a very bad boss. அவருடைய எஜமான் வெரி கன்னிங், ஒரு தேவ பயம் இல்லாதவர் போல எப்படி யாக்கோப ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு தான் அவரு செயல்பட்டு இருந்தார். பட் ஜேக்கப், how did he work? வசனம் போட்டிருக்கிறது, he is telling லாபான், நான் வரும்போது you had nothing, நான் வந்த பிறகு I expanded your resources. அவ்வளவு மடங்கு நான் என்னால பிறகு செய்தேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வேலை பண்ணும்போது அவ்வளவு ஸ்மார்ட்டா அவர் வேலை பண்ணார். எப்படி அந்த ஷீப்பை ப்ரீட் பண்ற டெக்னிக்கை he learned it. அஃப்கோர்ஸ் அவர் வீட்டுல இருந்திருக்கும் போது ரெபேக்கா அவரை வேலையே செய்ய விடாம ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பட் இங்க வந்தோடனே அவருக்கு மேபி அது எப்படி ஷீப்பை ஹர்ட் பண்றதுல ஒரு நாலேஜ் இல்லாம இருந்திருக்கும். பட் ஐம் ஷுவர் அவர் கத்தரிடத்துல ப்ரே பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இட்ஸ் வெரி வெரி டிவைன். ஸோ கத்தரிடத்துல இருந்து பெற்றாதான் இந்த மாதிரி ஐடியாஸ் அவருக்கு வந்திருக்கும். அதனால என்ன நடக்குது, he is bringing profit to his boss. ஸோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் I encourage you, ask the Lord for divine guidance. தெய்வீக வழி நடத்து, தெய்வீக ஐடியா. ஈவன் அட் ஹோம், நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க, I'm not doing anything அப்படின்னா கூட, நோ, ஈவன் உங்க வீட்டுல கூட you can ask the Lord, how can I run this house? இந்த ஃபைனான்சஸ் நான் எப்படி பண்றது, இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நீங்க டிவைன் கைடன்ஸ் கேட்கும் போது பியூட்டிஃபுல்லா God will guide you. நான் எந்த கம்பெனில வேலை செஞ்சாலும் எனக்கு பாஸ்டர் கேலப் சொன்னார், you're not working for your boss or for the company, you're working for God. அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுட்டு I used to work எப்படின்னா I want to please my God. ஏன்னா he must be happy. என்னுடைய வேலையில நான் நல்லா பண்ணேன், கஷ்டப்பட்டு நல்லா பண்ணேன் அப்படின்றது, கடவுள் சந்தோஷப்படணுன்றது, அதை மைண்ட் செட்டா வச்சு வேலை பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் என் மூலமா இருக்கிறதுனால நான் எந்த கம்பெனில போய் நான் சேர்றனோ அந்த கம்பெனில முன்னாடி இருந்ததை காட்டிலும் the revenue, the profit must increase. அது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த்தை கர்த்தர் கொடுத்தார். கம்பெனிக்கு நான் போனாலும் அதோடைய முன்னாடி இந்த குவார்டர் ரிப்போர்ட் ரன் பண்ணி
கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால the current report has to be definitely greater and bigger, not a small profit. குட்டி ப்ராஃபிட் எனக்கு I won't be satisfied because my God is big God அப்படின்னு சொல்லிட்டு I used to really ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ரிப்போர்ட் ரன் பண்ணி பார்ப்பேன் and definitely God has been faithful. So the first thing is toil hard. The second point is working with the spirit of excellence. Daniel chapterல பார்த்தீங்கன்னா he is a person, he had an excellent spirit. அப்படின்றா அவர் செய்யற வேலையில I don't think so he would have made any mistakes. That's what I feel. அவர்ல oops I'm sorry I didn't do it அப்படின்றது மாதிரி அவருக்கு வரவே வராது. எல்லாமே அவர் because he was working directly for the Babylonian kings and Persian kings. அவங்கலாம் the highest in power. அவங்க கிட்ட போய் அவர் தவறு செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷனோ ஒரு கவுன்சில் கொடுக்கறதோ ஒரு whatever he is going to do, he stayed under so many kings வந்தாங்க, கிங்ஸ் போயிட்டாங்க, but Daniel was still there, remaining there, and nobody wants to. He was very highly valued. அதனால nobody wanted to usually regime மாற்றும் போது they will send off the old people and they'll take the new people. Daniel stayed. So some of you might be thinking ஐயோ என்ன பிடிக்காம போயிடுமோ அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா don't worry. As long as you are highly valued, you மதிப்புக்குரியங்களா இருக்கும் போது கண்டிப்பாக people will covet you. So as we finish this series of being highly valued, every one of us should become so highly valued because we will bring profit. எங்க இருந்தாலும் நம்ம பிரயோஜனத்தை கொண்டு வரணும். இந்த நாள்ல கமெண்ட் பண்ணி ஜெபிக்கலாம். அன்பி தகப்பனே, இந்த வாரத்தை முடிக்கும் போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக நன்றி. இந்த நாள்ல கூட எங்களை மதிப்புக்குரியவர்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருவதற்காக நன்றி. நாங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு நாங்க பிரயோஜனத்தை கொண்டு வர. Let us bring profit, whether it is to our parents or grandparents or our teachers or our professors or our company, even our business. எங்க இருந்தாலும் நாங்க பிரயோஜனம் கொண்டு வருவர்களாக எங்களுக்கு நீங்க மாற்றும்படியாக கிருபை தாரும். தானியேல் கொடுத்த அபிஷேகம், யாக்கோப் கொடுத்த அபிஷேகத்தால எங்களை நிரப்பும் ராஜா. Let this week be a blessed weekend, oh Father God. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful weekend and go and celebrate the King of Kings on Sunday morning. Go worship the Lord and get strengthened in faith. Have a blessed day. God bless you. We're praying for you. Be blessed.